الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவினுடைய கலாமை, அவனுடைய சொல்லை கேட்கவும் அதனுடைய விளக்கங்களை நாம் விளங்கிக் கொள்ளவும் அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய ஆர்வத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இங்கு சொல்லப்படுகிற குர்ஆனினுடைய வசனங்களை முழுமையாக விளங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தால் புரிவானாக. சென்ற வாரங்களிலே நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய பெயர்களும் அதன் சிறப்புகளும் என்று சில விஷயங்களை பார்த்தோம். அதற்கு பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லப்படுகிற இஸ்திஆதா சம்பந்தமான சில விளக்கங்களை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய விளக்கங்கள், அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதல் 2 வசனங்களினுடைய விளக்கங்களை நாம் பார்த்தோம். இப்போது 3வது வசனம் மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தீர்ப்பு நாளினுடைய கூலி கொடுக்கும் நாளினுடைய அரசன், அதிபதி என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறார். இந்த மாலிக் என்ற வார்த்தை இருக்குது. இந்த மாலிக் என்ற வார்த்தை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் 2 விதமாக பயன்படுத்துகிறாங்க. மாலிகி யௌமித்தீன், மலிகி யௌமித்தீன். இந்த 2 ஓதுதலும் உலமாக்களின் இடத்தில் அங்கீகாரம் பெற்றது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை ஆய்வு செய்து பார்க்கும்போது தீர்ப்பு நாளினுடைய அதிபதி என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அப்போ இந்த உலகத்தில் உள்ளது அனைத்துக்கும் யார் தான் அதிபதி? அவன் தான் அதிபதி. ஆனால் யௌமுத்தீன், கூலி கொடுக்கக்கூடிய கியாமத்து நாளின் அதிபதி என்பதாக ஏன் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களுக்கென்ற சில மில்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். மனிதர்களுக்கென்ற சில உரிமைகளை, சில சொந்தம் கொண்டாடும் விஷயத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இப்போ உதாரணமாக மனிதன் சொல்றான், என்னுடைய வீடு, என்னுடைய வாகனம், என்னுடைய தோட்டம், என்னுடைய கடை என்பதாக சொல்றான் அல்லவா? இப்படி என்னுடையது என்பதாக சொந்தம் கொண்டாடக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் அல்லாஹ் நமக்கு சொந்தமாக ஆக்கி கொடுத்தது. இந்த உலகத்துல வாழ்றதுக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு சொந்தமாக ஆக்கி கொடுத்தது தான் நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு எல்லாமே. ஆனா மாலிகி யௌமித்தீன், கியாமத்து நாளினுடைய அதிபதினு சொன்னா, கியாமத்து நாளில் இது போன்ற வெளிப்படையான சில மில்கியத்தும் உரிமைகளும் இருக்காது. அந்த இடத்துல கியாமத்தினுடைய நாளில் என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய வாகனம், என்னுடைய சொத்து என்பதாக சொல்லப்படுவதற்கு எதுவுமே அந்த கியாமத்தினுடைய நாளிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே இருக்காது. அப்ப முழுக்க முழுக்க கியாமத்து நாளினுடைய அதிபதி அல்லாஹ் மட்டும்தான். இந்த உலகத்திலே சில காரண காரியங்களுக்காக வேண்டி சில வஸ்துக்களை அல்லாஹ் நமக்கு சொந்தமாக ஆக்கி கொடுத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது யௌமா தம்லிகு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷையா, ஒரு ஆத்மா எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது. கியாமத்துடைய நாளில் மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவிற்காக எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிடுகிறார். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மஹ்ஷருடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் மரணித்ததற்கு பிறகு நாங்கள் இந்த மனிதர்களை எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவோம் அப்படின்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் போது கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஈது, அவர்களை நாம் ஆரம்பமாக படைத்ததை போன்று, மனிதனுடைய படைப்பின் ஆரம்பம் எது? குழந்தை பருவம், அதே போன்று நாங்கள் மீட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஒரு மனிதன் குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தாயினுடைய கருவிலிருந்து, வயிற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவனுக்கு எதுவுமே சொந்தம் இல்லாமத்தான் வந்தான். தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வரும்போது ஆடை இருந்ததா? ஆடை கூட சொந்தம் அல்ல. இந்த உலகத்திலே எந்த ஒரு வஸ்துக்கும் சொந்தம் இல்லாததாக நம்ம வந்தோம்.
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆடை கொடுத்தான், நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுத்தான். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இங்க ஸாஹிரி மில்கியத், வெளிப்படையான சில உரிமைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த ஸாஹிரி மில்கியத், இந்த வெளிப்படையான எந்த சொத்துகளும் எந்த உரிமையும் கியாமத்து நாள்ல நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, கொண்டாட முடியாது. அந்த நேரத்தில் அமனமாக எழுப்பப்படும் என்பதாக ஹதீஸ்கள் வந்திருக்கு. அப்ப ஒரு குழந்தை எப்படி பிறக்குதோ அவ்வளவு ஹல்கின் நுழையுதோ, எப்படி ஆரம்பமாக நாங்கள் படைத்தோமோ அதே போன்று மீட்டுவோம் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். அப்ப இன்னொரு வசனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில ஹதீஸ்களிலும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த வானம் பூமியில அழிக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய கரத்தில் இந்த பூமியை வைத்து சொல்வானால், ஐன முழுக்குல் அர்த், இந்த பூமியை ஆட்சி செய்தவர்கள் எங்கே, வாயினல் ஜப்பாரும், இந்த உலகத்தை அடக்கி ஆழ்ந்து கொண்டிருந்தார்களே அவர்கள் எங்கே, ஐனல் முத்தகப்பீரும், பெருமை அடிக்கக்கூடியவர்கள் எங்கே என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தனக்குத்தானே கேட்பான். லிமனில் முல்குல் அர்த் லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளின் அதிபதி யார், இன்றைய நாளில் அரசன் யார் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேட்கும் போது அதற்கு பதில் சொல்லக்கூடியவன் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வே பதில் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் மாத்திரம்தான் இன்றைய நாளின் அரசன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிடுவான். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு ஸாஹிரி மில்கியத், வெளிப்படையாக எனக்கு இது சொந்தம் அது சொந்தம் என்பதாக நம்ம சொல்லலாம். இன்னைக்கு செல்வங்கள் நமக்கு சொந்தம் என்பதாக சொல்லலாம். நாளை கியாமத்தினுடைய மஹ்ஷருடைய மைதானத்திலே செல்வங்களோ நம்முடைய குடும்பங்களோ நம்முடைய சொத்துகளோ நம்முடைய சுகங்களோ எதுவுமே அங்கு பிரயோஜனம் அளிக்காது. எல்லாத்திற்கும் சொந்தக்காரன் மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளினுடைய அதிபதி அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதாக சொல்றான். அப்ப மாலிக் என்பதற்கு அதிபதி, உரிமை கொண்டாடவன், உரிமையாளன் என்பதாக பொருள். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மாலிக் என்பதற்கு அரசன் என்பதாகவும் பொருள். அப்ப தீர்ப்பு நாளினுடைய அரசன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இந்த இடத்துல அரசன் என்பதற்கு இன்னொரு வார்த்தை அரபியில் இருக்கு, காதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, நீதிபதினு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப நீதிபதின்ற அர்த்தத்தையே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இடத்துல சேர்க்கல அப்படின்னு சொன்னா, இப்ப காதி யௌமித்தீன் சொல்லல, தீர்ப்பு நாளினுடைய நீதிபதின்னு சொல்லல, அரசன் என்பதாக சொன்னார். இதுல என்ன ஹிக்மத் இருக்கு, என்ன ஞானம், என்ன நுட்பம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், மாலிகி யௌமித்தீன்னா எல்லா விதமான இஷ்டங்களும் யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்க முடிய சூழ்நிலை அவனுக்கு இல்லை. இந்த சட்டத்திற்கு கீழ்தான் நீங்க செயல்படணும் அப்படின்றது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிற்கு இல்லை. அதனால்தான் மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளினுடைய அரசன் என்பதாக குறிப்பிடுறான். ஆனா காதி, நீதிபதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா சில சட்ட திட்டங்களுக்கு கீழ்தான் அவர்களால் இயங்க முடியும். இன்னைக்கு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சாசன சட்டம், சிவில் சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்தால் போலதான் அவர் என்ன செய்யும், நீதிபதி அவரால் தீர்ப்பு கொடுக்க முடியும். அப்ப இந்திய சட்டத்திற்கு கீழ்தான் அவரால் தீர்ப்பு கொடுக்க முடியுமே தவிர, இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு விபச்சாரங்கள் கூடிடுச்சுங்க, இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஜினாவில் ஈடுபடுறாங்க, இன்னைக்கு அப்பாவி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுங்க, எப்படி அரபு நாடுகளில் தண்டனை கொடுக்கப்படுமோ அது மாதிரி இங்க தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னைக்காவது நிறைவேற்றப்பட்டிருக்குதா? இல்லை. ஏன்? நம்முடைய அரசாங்க சட்டத்தில் அது இல்லை. என்ன தண்டனை கொடுக்கப்படுமோ அதுதான் நம்ம இந்த நீதிபதி கொடுப்பாரே தவிர, அப்ப இவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த சட்டங்களுக்கு கீழ்தான் அவரால் செயல்பட முடியும். இதுதான் காதி, நீதிபதி என்பதற்கு பொருள். ஆனா மாலிக் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, அவன் நாடியவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மன்னித்து விடுவான், அவன் நாடியவர்களை அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். ஆனா அநியாயம் செய்ய மாட்டான். ஆனா யாருக்குமே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். இந்த உலகத்திலே யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கப்படுமோ அந்த தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே தீரும். யார் யாருக்கு அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டணும்னு நாடுறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டுவான். யார் யாருக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்கணும்னு நாடுறானோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான். இப்படிப்பட்ட சூழல் தான் காதி என்பதற்கும் மாலிக் என்பதற்கும் வித்தியாசம் என்பதாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யௌமித்தீன், அப்ப கியாமத்துடைய நாளுக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள், கூலி கொடுக்கக்கூடிய நாள் என்பதாக அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். இதே போன்று யௌமுத்தீன் என்பது கியாமத்து சம்பந்தமான பெயர் வந்ததை போல அல்லாஹ் தஆலா
கியாமத்துடைய நாளை குறிப்பிடுவதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு விதமான வார்த்தைகளை அல்லாஹ் உபயோகிக்கிறான், பயன்படுத்துறான். உதாரணமாக அஸ்ஸாஅத்து என்பதாக பயன்படுத்துறான். இன்ன ஸாஅத ஆத்தியத்துன், நிச்சயமாக கியாமத் நாள் வந்தே தீரும். கியாமத் நாளினுடைய அந்த வார்த்தைக்கு அஸ்ஸாஅ என்பதாக பயன்படுத்துகிறான். அதே போன்று கியாமா என்ற வார்த்தையை பயன்படுத்துறான், ஹல்ஹாக்கா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான், ராஷியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான், ஆசிஃபா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதே போன்று தாமா என்ற வார்த்தை, யௌமு தகாபுன் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். கடைசியாக நம்ம இந்த வசனத்தில் வரக்கூடிய யௌமுத்தீன் என்ற இந்த வார்த்தை கியாமத்து நாள் என்பதை குறிப்பதற்காக வந்திருக்கு. இன்னும் ஹதீசுகளிலும் சில வார்த்தைகள் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கங்கள் அந்தந்த இடங்களில் வரும்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய 3 ஆயத்துகளை நம்ம இப்போதைக்கு படிச்சிருக்கோம். இப்போ இந்த 3 ஆயத்தினுடைய விளக்கங்களை மேலோட்டமாக நாம் பார்க்கும்போது நம்ம மனிதன் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எந்த அடிப்படையிலே? அல்லாஹ் 3 ஆதாரங்களை சொல்றான். முதல் ஆதாரம் என்ன? ரப்பில் ஆலமீன், அவன் தான் இந்த உலகத்தார்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருந்தவன் என்பதாக சொல்றான். ரெண்டாவது அவனுடைய ரஹ்மான் என்ற சிஃபத்தை சொல்றான். இரக்க குணம், அது மதிக்கத்தக்க குணம் என்பதை அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலா விளக்குறான். அப்ப புகழுக்கு உரித்தானது இரக்க குணம் அப்படின்னு சொல்றான். அப்ப மூணாவதாக அல்லாஹ் தஆலா சொல்றான் மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளினுடைய அதிபதி, அரசன். அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த மூணையும் அல்லாஹ் சொன்னதுல நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் முக்காலத்திலும் ஒரு மனிதனை தேவையுடையனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா 3 காலங்கள், சென்ற காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த 3லும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தேவையாகிறான், அல்லாஹ்விடத்திலே முஹ்தாஜ் ஆகிறான், தேவையாகிறான். அந்த தேவையின் அடிப்படையில் தான் அவனை நாம் புகழுகிறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, சென்ற காலத்திலே நாம் இந்த உலகத்திலேயே இல்லை, அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலா நம்ம உஜூதுல கொண்டு வந்தான், இந்த உலகத்துல நம்மை கொண்டு வந்தான். தாயினுடைய கருவறையிலே எப்படியெல்லாம் நமக்கு தேவை இருக்குது, நமக்கு எப்படியெல்லாம் உணவு கொண்டு வந்து சேர்த்தார். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலா நம்முடைய தேவைகளை பரிபூர்ணப்படுத்திட்டு இருக்கான். அப்ப தாயினுடைய கருவறையிலும் இந்த உலகத்திலும் ரப்புல் ஆலமீனாக அல்லாஹ் செயல்பட்டு இருக்கான். ரெண்டாவது ரஹ்மான், ரஹ்மான் என்ற அந்த சிஃபத்து தான் இந்த உலகம் முழுக்க இயங்குவதற்கு காரணமாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப சென்ற காலத்திலும் நிகழ்காலத்திலும் நம்ம அல்லாஹ்வுக்கு தேவையுடையவர்களாக இருக்கிறோம். அதே போன்று வருங்காலத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கியாமத்து நாளிலும் அல்லாஹ்வுக்கு தேவையுடையவனாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல நம்ம நிற்க போறோம். அது அல்லாஹ் தஆலா சொல்றான் மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக நான் இருக்கிறேன். அப்போ 3 காலத்திலும் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே தேவையாக கூடியவனாக இருக்கிறான். இதன் காரணமாகத்தான் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ் அனைத்தும் என்பதாக ஒரு மனிதன் சொல்றான். இதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலா இவ்வளோ நியாமத்துகள் மனிதனுக்கு செஞ்சு அவனை புகழுகிறோம். இந்த புகழினுடைய வெளிப்பாடு தான் அடுத்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ், நான் தாயினுடைய கருவறையிலிருந்து இந்த உலகத்துக்கு வந்ததுலேருந்து நாளைக்கு மஹ்ஷருடைய மைதானத்துக்கு போற வரையும் உன்னுடைய தேவைகள் இருக்கு. ஆகையால இய்யாக நஅபுது, நான் உன்னையே வணங்குகிறேன், வையாக்க நஸ்தஈன், உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன் என்ற அந்த வார்த்தையை மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறார். அதுக்கு முன்னாடி கியாமத்து நாள் சம்பந்தமாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் சொல்லி இருக்கிறானான்னு பார்த்தா இல்லை. முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து எத்தனை நபிமார்கள், எத்தனை ஏடுகள் இறங்குச்சோ எல்லா ஏடுகளிலும் எல்லா நபிமார்களுக்கும் கியாமத்து நாள் சம்பந்தமாக அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலா சொல்லி இருக்கிறான். அது அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இன்ன ஹாதா லஃபி ஸுஹஃபில் ஊலா, இது முந்தைய வேதத்திலும் கியாமத் நாள் சம்பந்தமாக மறுமைதான் சிறந்தது, இந்த உலகத்தை காட்டிலும் மறுமைதான் சிறந்தது என்ற விஷயம் முன்னாடி உள்ள வேதத்திலும் இருக்கு. வஸுஹஃபி இப்ராஹீம வ மூசா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஏடுகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அப்ப நம்ம கியாமத் நாள் மறுமையிலும் அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலா முன்பாக நின்றாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே, ஒரு முஹப்பத்தோடு, இன்னும் பாருங்க அல்லாஹ் எவ்வளோ விஷயம் நமக்கு செய்கிறான். நம்மளை படைச்சி பரிபாலித்து கொண்டு நாளை சொர்க்கத்தில் கொண்டு போய் விடணுன்ற ஆசையில் அல்லாஹு தஆலா எவ்வளோ விஷயங்களை செய்கிறான். அப்போ இபாதத் என்று சொன்னால் பிரியத்தோடு அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலாவிற்கு நாம் அடிபணிதல் என்று பொருள் என்பதாக உலமாக்கள் குறிப்பிடுறான். அப்போ இய்யாக நஅபுது, ஒன்னையே நான் வணங்குகிறேன்,
நம்ம என்ன சொல்லுங்க, உன்னை வணங்குகிறோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தல, உன்னையே வணங்குகிறோம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஷிர்கில் இருந்து நம்ம பரியாகும், ஷிர்கில் இருந்து நீங்குகிறோம். இன்னைக்கு முஷ்ரிக்கீன்கள் என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் நான் உன்னையும் வணங்குறேன், உன்னையும் வணங்குறேன், இந்த சிலையையும் நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப முஷ்ரிக்கீன்கள் நான் இல்லை, நான் இணை வைப்பவனாக இல்லை, ஈயாக்க நஅபுது, உன்னை மாத்திரம்தான் நான் வணங்குகிறேன் என்று ஷிர்கில் இருந்து நம்ம என்ன செய்யறோம், நீங்கிறோம். ஈயாக்க நஅபுது, உன்னையே நான் வணங்குகிறேன் என்ற அந்த வார்த்தையிலிருந்து இப்ப நம்ம இந்த விஷயத்தை வழங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்கலாம். கணவன் மனைவி போயிட்டு இருக்காங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க யாரோ வழியில பார்த்தாங்க, அவர் தான் கணவர் என்பதாக தெரியாது, இவர் யாருமான்னு கேட்கிறாங்க. அந்த பொண்டாட்டி சொல்றாங்க, இவரும் என் கணவர் அப்படின்னு சொல்லிட்டா என்னங்க ஆயிடும், இவரும் என் கணவர் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப சிக்கல் ஆயிடும். இவர் தான் என் கணவர் என்பதாக சொல்லும், இவர் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்றதுக்கும் இவரும் என்னுடைய கணவன் சொல்றதுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதே போன்று எல்லாம் நீனும் கடவுள் தான் அப்படின்னு சொல்றதுக்கும் எல்லாம் நீதான் என்னுடைய ரப்பு, நீதான் என்னுடைய வணக்கத்தை தகுதியானவன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால தான் அல்லாஹு தஆலா இது மாதிரி வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கோம். அப்ப அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் வைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சில நேரங்களில் கடவுளுடைய அந்தஸ்துல வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் உலூஹியத்தினுடைய தன்மை, இறை தன்மை இருக்குதுன்ற விஷயத்துல சிலர்கள் இப்படியான ஹதீஸுகள் வந்திருக்கு. நசாயி ஷரீஃப்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, நாயகமே மாஷா அல்லாஹு வமா ஷிஅ்தன்னு சொல்றார், அல்லாஹ் நாடியதையும் நீங்கள் நாடியதும் நடக்கும்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் நாடியது தான் நடக்கும், வருங்காலத்துல என்ன நடக்கும்ன்றது அல்லாஹ்க்கு மாத்திரம் தான் தெரியும். வமா ஷிஅ்த என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு, அல்லாஹ் நாடியதையும் நீங்க நாடியதும் நடக்கும்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தாங்க, ஜஅல்தனி லில்லாஹி நித்தன், என்னுடைய விஷயத்துல அல்லாஹ்வுக்கு என்னோட சேர்த்து இணை வைக்கிறீங்களா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு அந்த மனிதருக்கு பதில் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் மட்டும் சொல்லுங்க போதும்னு சொன்னாங்க. அப்ப வணக்க வழிபாடினுடைய விஷயத்துல நம்ம வணக்கம் யாருக்கு தான் தகுதி, எப்படி இந்த உலகத்துல யாரை புகழ்ந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமாகுவதை போன்று இந்த உலகத்தினுடைய வணக்கங்களும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அல்லாமா இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இபாதத் என்பது நம்ம நினைச்சிட்டு தொழுகை, நோன்பு, ஜக்காத் மட்டும்தான் என்பதாக நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாமா இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய கிதாபான அர்பஈன் என்ற அந்த கிதாபுல கிட்டத்தட்ட 10 வகையான இபாதத்துகளை குறிப்பிடுறாங்க. முதல் விஷயம் என்ன, தொழுகை, நமக்கு தெரிஞ்சதுதான். 2வது நோன்பு, 3வது ஜக்காத், 4வது ஹஜ்ஜி, 5வது சொல்றாங்க திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது, அதனுடைய விளக்கங்களை விளங்குவது இபாதத் என்பதாக. இப்போ நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், என்னங்க செஞ்சுட்டு இருக்கோம், இபாதத் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம தஸ்பீஹ் ஓத வேண்டிய அவசியம் இல்லை, இந்த நேரத்தில் நம்ம குர்ஆன் ஓத வேண்டிய அவசியம் இல்லை, இந்த நேரத்தில் உம்மத்துடைய ஃபிக்ர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இந்த நேரத்தில் குர்ஆனை ஃபிக்ர் செய்ய வேண்டும், குர்ஆனை சிந்திக்க வேண்டும், குர்ஆனுடைய விளக்கங்களை படிப்பது இபாதத் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் குறிப்பிடுகிறான். அது ரிஸ்க் ஹலால், ஹலாலான ரிஸ்கை தேடுவது இதுவும் இபாதத். நம்முடைய குடும்பத்தார்களுக்கு ஹலாலான ரிஸ்கை தேடி கொடுக்கிறதுக்கு அது இபாதத். அதோடு சேர்த்து சொல்லப்படுது அண்டை வீட்டாளர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது, அதுவும் இபாதத் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுறான். அதே மாதிரி தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுப்பதும் இபாதத். கடைசியாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செஞ்சாங்க, இத்திபாஉ சுன்னah, சுன்னத்தை பின்பற்றுதல். இத்துணை அமல்களும் இபாதத்துகளில் கட்டுப்படும். இந்த எல்லா விஷயங்களிலே நான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய பிரியம் மாத்திரம் தான் நமக்கு இருக்கணும், மற்றவர்களுக்காக நான் செய்கிறேன். தொழுதுட்டு இருக்கிறோம், நம்மளுடைய நிலையை இன்னைக்கு பார்க்கணும். தொழுதுட்டு இருக்கிறோம், தனியாக தொழுகும் போது நம்முடைய தொழுகையினுடைய நிலை வேற, டக்குன்னு தொழுதுரும். அதே யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு மேல இருக்கிறவங்க வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய தொழுகையை அலங்கரிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். தொழுகை அந்த நேரத்தில் எப்படி சூஃபி சுந்தரமூர்த்தி மாதிரி நல்லா அப்படியே என்ன செய்யறான், கட்டி அப்படியே இருக்கிறதுலே பெரிய சூறா, அதுக்கப்புறம் ருக்கு சுஜூது போனோம்னா எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூது செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப நேரம் ஆகுமோ, அது போன்று சூஃபியாக என்ன செய்வாருங்க, அவர் ஆயிடுவார். அப்ப தொழுகை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான், இறைவனுக்கு முன்னாடி மட்டும்தான் நான் இன்று தொழுகிறேன் அப்படின்ற அந்த கண்ணோட்டம் நம்மிடத்துல வந்துடும். அதான் ஈயாக்க நஅபுது, ஒன்னையே நாங்கள் வணங்குகிறோம். இப்போ நஅபுது வணங்குகிறோம்னு சொன்னா அதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறோம், வணங்குகிறோம், வழிபடுகிறோம் என்ற அர்த்தம் உள்ளது அதுல அடங்கி இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா யஅபுது என்ற வார்த்தை அபுதுலேருந்து வந்தது. அபுதுனா அடிமை, தன்னுடைய எஜமானுக்கு முழுமையாக அவர் என்ன செய்வாருங்க, கட்டுப்படுவார்.
அவர் எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய எல்லாமே அந்த எஜமானுக்கு தான் போகும். அந்த எஜமானுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அந்த எஜமான் ஷிர்க் செஞ்சா மட்டும், ஷிர்க் செய்ய ஏவினால் மட்டும் எஜமானனுக்கு நம்ம கட்டுப்பட தேவையில்லை. அப்ப அல்லாஹ் நமக்கு எஜமானாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வுக்கு நம்ம முழுமையாக வணங்கணும், அவனுக்கு முழுமையாக நாம் கட்டுப்படணும். இதோடு சேர்த்து அல்லாஹ் யாருக்கெல்லாம் கட்டுப்படுங்கன்னு சொல்றானோ அவர்களுக்கெல்லாம் நம்ம கட்டுப்படணும். உதாரணமா அமீர்களுக்கு கட்டுப்படுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போன்று பெற்றோர்களுக்கு வழிபடுங்க கட்டுப்படுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போன்று பெற்றோர்களுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்றான். அதே ஷிர்க்கை ஏவினார்கள் என்று சொன்னா அந்த நேரத்தில் கட்டுப்படக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுறான். அதே போன்று இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தாய்மார்களுக்கு வழிபட சொல்றான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழிபட சொல்றான். மய்யுத்தில்லாஹ வர் ரசூல, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் யார் வழிபடுவார்களோ என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் கொண்டு வரான். அப்ப அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும், அவனை பின்பற்ற வேண்டும். அவனை யாரெல்லாம் பின்பற்ற சொல்றானோ, யாரெல்லாம் இத்திபா செய்ய சொல்றானோ அவர்கள் அனைவருக்கும் என்ன செய்யணும், வழிபடணும், பின்பற்றணும் அப்படின்னு தெரியும். அதோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ஒன்னையே வணங்குகிறோம். ரெண்டாவது வையாக்க நஸ்தஈன், உன்னிடத்தில் நாங்கள் உதவி தேடுகிறோம். எங்களுடைய எல்லா விதமான எண்ணங்களும் என்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவன் நீதான், என்னுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவன் நீதான். ஆகையால் உன்னிடத்துல நாங்கள் என்ன செய்யறோம், நஸ்தஈன் உதவி தேடுகிறோம் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அப்ப இஸ்திஆனத்து அலா துஆ, வணக்க வழிபாடு செய்வதின் மீது அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி தேட வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடு, எனக்கு செல்வத்தை அதிகமாக நீ கொடுத்தனா ஜக்காத்தை தாராளமாக சந்தோஷமான முறையில் கொடுப்பதற்கான மனதை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லி வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நம்ம உதவி தேடணும். அப்போ தொழுகிறதுக்கான பாக்கியத்தை கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் கேட்கும். அதே போன்று சொல்றாங்க பாவத்தை விட்டு தவிர்த்திருப்பதற்காக வேண்டி நம்ம அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும் என்பதாக குறிப்பிடுறாங்க. மூணாவதாக இஸ்திஆனத்து அலல் ஆதா, எதிரிகளின் மீது, எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் நம்ம பாதுகாவல் தேடும். எதிரிகளுக்கு எதிர்கொள்வதற்கான எல்லா தயாரிப்புகளும் செய்யணும். அது இந்த உலகத்தினுடைய அஸ்பாபுகள். அதோடு சேர்த்து அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யணும், உதவி தேடணும். பத்ருடைய யுத்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய போர் யதார்த்தமாக நடக்குது. எதிரிகள் நம்மை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினாங்க, உதவி தேடினார்கள். அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாவா, இந்த சிறிய படையை நீ அழித்து விட்டால் இதற்கு பிறகு உன்னை வணங்கப்படுவதற்கு வரை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் முனாஜாத் செஞ்சு அல்லாஹ் தஆலாவிடத்தில் இஸ்திஆனத் உதவி தேடினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுத்தான். அப்ப இஸ்திஆனத் இருக்குது அலல் ஆதா. அப்ப விரோதிகளில் ஆக விரோதி, நம்ம விரோதிகளை பிரிக்குமா இல்லையா? நமக்கு இந்த உலகமும் விரோதி தான், ஷைத்தானும் விரோதி தான். அதே போன்று யாருங்க விரோதி? நம்ம கூட இருக்க விரோதி யாருன்னா நஃப்ஸு. நம்ம நஃப்ஸு கிட்ட தப்பிக்கிறது இருக்குது, அது ரொம்ப பெரிய கஷ்டம். நமக்கு உள்ளே இருந்துகிட்டு நம்மளுக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் என்ன செய்யறாங்க, இந்த நஃப்ஸு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அல்லாஹ்விடத்துல நஃப்ஸினுடைய தீங்கிலிருந்து எனக்கு உதவி தருவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈயாக்க நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வையாக்க நஸ்தஈன், உன்னிடத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், உதவி தேடுகிறோம் என்பதை குறிப்பிட்டதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வணங்க வேண்டும் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய உதவியை தேட வேண்டும் என்று சொன்னா இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் தேவை. இதெல்லாம் எனக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, நேரான பாதையை எனக்கு காட்டுவாயாக. அப்ப ஹிதாயத் என்பது உலமாக்கள் 3ஆக பிரிக்கிறார். முஃபஸ்ஸிரீன்கள் ஹிதாயத்தை குர்ஆனினுடைய போங்கு அது பண்றது அமைஞ்சிருக்கு. குர்ஆனுடைய போங்கு எப்படி அமைஞ்சிருக்கு, ஹிதாயத்துக்கு 3 விதமான அர்த்தங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில பயன்படுத்துறான். ஒரு ஹிதாயத் என்ன அப்படின்னு சொன்னா ஹிதாயத்தை ஆம்மா என்று சொல்லப்படும், பொதுவான ஹிதாயத். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜமாதாத் என்று சொல்லப்படுகிற அசையா பொருட்களுக்கு, இந்த நம்ம செடி கொடிகளுக்கு, ஹயவான் விலங்குகள் அனைத்துக்குமே அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை செய்யறான். என்ன ஹிதாயத்? வாழ்க்கை வாழ்வதற்கான, இந்த உலகத்தில் அது எதற்காக படைக்கப்பட்டிருக்கோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹிதாயத்தை செய்யறான். அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எல்லாத்திற்கும் ஒரு படைப்பை, ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு சும்மா ஹதா, அது எதுக்காக படைக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் அதை நேர்வழிப்படுத்துவான். இன்னைக்கு மேகம் எதுக்காக படைக்கப்பட்டுச்சுங்க, மழை பெய்வதற்காக. அந்த சிஸ்டமேட்டிக் கரெக்டாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே போன்று மலைகள்,
அது வரக்கூடிய நீர் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நீரூற்றுகளாக உருவாகி அது பைப்லைனின் மூலமாக எங்கே உலகெங்கிலும் அதனுடைய இது தண்ணி செல்லக்கூடியதாக இருக்கு, மதுரமான நீர். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஹல்கஹு சும்மஹதா. நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த மாடினுடைய குட்டியை அல்லாஹு தஆலா படைச்சதற்கு பிறகு அதனுடைய உணவு தாயினுடைய மடியில் இருக்கு. அந்த பால் எங்க இருக்கு? இந்த மாட்டினுடைய மடியில் இருக்குன்னு காட்டி கொடுக்குறவன் யாருங்க? அல்லாஹ். ஆத்தா குல்ல ஷைஇன் ஹல்கஹு. அல்லாஹ் படைப்பிற்கான உருவத்தை அல்லாஹ் கொடுத்துட்டு சும்மஹதா, உனக்கு எங்க இருக்குது உணவு? அது எங்க? அல்லாஹ் நேர்வழி காட்டுறான், தாயினுடைய மடி. யாருக்கும் சொல்லிக் கொடுக்கலங்க, யாரும் என்ன செய்யல, அந்த சின்ன கண்ணுக்குட்டிக்கு சொல்லித்தர, டைரக்டா அது என்ன செய்யும், அதுல மாடுனுடைய மடியில் போய் பால் குடிக்கும். அப்ப இது ஹிதாயத்தை ஆமா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா. மகத்துவமிக்க உங்களுடைய ரப்பினுடைய பெயரை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள்னு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபத்தை சொல்றா, ஹலக ஃபஸவ்வா. அல்லாஹ் மனிதர்களை படைத்து ஃபஸவ்வா, மனிதர்கள் பொதுவாக எல்லாத்தையும் படைத்து ஃபஸவ்வா, அதை செவ்வையாக ஆக்கியிருக்கிறான், செவ்வையாக ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லிட்ட பிறகு வல்லதி கத்தர ஃபஹதான்னு சொல்றோம். கத்தர அந்த படைப்புகளுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து அந்த ஏற்பாட்டின் பக்கம் அவன் வழிகாட்டுகிறான். இந்த உலகத்தில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு செயல்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒருத்தர் MBBS படிக்கிறார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதற்கான வழிகாட்டுதலை எங்கெங்க கொடுப்பான்? அவன் MBBS தான் கடைசியில் ஆக போறான், அந்த மனிதன் அவன் ஆலிமாகத்தான் கடைசியில் ஆக போறான்னா அதனுடைய வழிகாட்டுதல் அவனுடைய சின்ன வயசுலேருந்தே குறைக்கப்படும். அதற்கான கத்தர ஃபஹதா, அல்லாஹ் அவனுடைய தக்தீரை நிர்ணயித்ததற்கு பிறகு அதை பெற்றுக்கொள்வதற்காக அதன் பக்கம் அல்லாஹ் என்ன செய்யறான், வழிகாட்டுகிறான். ஹிதாயத்துக்கு வழிகாட்டுதல் என்ற அந்த அர்த்தத்தை ஹிதாயத்தை ஆமா என்பதாக குறிப்பிடுறான். ரெண்டாவது சொல்றாங்க ஹிதாயத்தை ஹாஸா, குறிப்பான ஹிதாயத். அது என்ன? நபிமார்களின் மூலமாக வேதங்களின் மூலமாக மனிதர்களுக்கு தாவா செய்யப்படும். அதிலிருந்து சிலர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்பவர்கள் முஃமின்களாக, ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் காஃபிர்களாக ஆகுவான். இது என்னங்க ஹிதாயத்தை ஹாஸா என்பதாக சொல்றான். அப்ப மூணாவதாக அதிலும் குறிப்பான சில ஹிதாயத்துகள் இருக்கு. அதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லக்கூடிய இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எல்லாம் எனக்கு நேர்வழி காட்டுவாயாகன்னா எந்த ஹிதாயத் இருக்குது, இது முத்தகீன்களுக்கும் முஃமின்களுக்கும் மாத்திரம் உரித்தானது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுறாங்க. அது என்ன? முஃமின்களுக்கும் முத்தகீன்களுக்கும் அமல் செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவது. என்னங்க, நம்முடைய கட்டுப்பாடுல எதுவுமே கிடையாது. அதை நம்ம முழுசாக வழங்கணும். நம்ம இபாதத்தை செய்யறதுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து வேணும், நம் பாவத்தை விட்டு தவிர்த்திருப்பதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து வேணும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, எங்களுடைய விஷயத்துல யார் முயற்சி செய்வார்களோ, அமல் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கல்வியினுடைய விஷயத்துல யார் முயற்சி செய்வாங்களோ, லன்னஹதியன்னஹும் சுபலனா, அவர்களுக்கு நாங்கள் பல்வேறு விதமான பாதைகளை நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவோம் என்பதாக சொன்னோம். அப்ப அமல் செய்வதற்கான தௌஃபீக், இந்த மூன்று ஹிதாயத்தையும் நம்ம விளங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒன்று ஹிதாயத்தை ஆமா, பொதுவாக இந்த உலகத்துல படைப்பு எல்லாத்துக்கும் அல்லாஹ் வாழ்வாதாரத்தின் ரீதியாக வழிகாட்டுறான். ரெண்டாவதா ஹிதாயத்தை ஹாஸா, அது முஃமின்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு, அதுவும் ஹிதாயத்துல் ஹாஸுல் ஹாஸ், குறிப்பிலும் குறிப்பான ஹிதாயத் என்ன, அமல் செய்வதற்கான தௌஃபீக்கு. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது மமன் யுமின் பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு யார் ஈமான் கொள்வாரோ யஹ்தி கல்பஹு, அவனுடைய உள்ளத்தை ஈமானுக்காக அமல் செய்வதற்கான தௌஃபீக்கின் பக்கம் நாங்கள் வழிகாட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். யுமின் ஈமான் கொண்டது அதுவே ஹிதாயத்து தான். அந்த ஹிதாயத்துக்கு பிறகு இன்னொரு ஹிதாயத்தை சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவன் ஹிதாயத் என்பது இந்த இடத்துல அமல் செய்வதற்கான தௌஃபீக்குன்னு சொல்றாங்க. அப்ப கலியத்திற்குத்தானவங்க இமாம் தஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம விளக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்மணி தன்னுடைய சின்ன குழந்தையை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறான். கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை சோர்வாக தெரியும். அப்ப என்ன செய்வாங்க, மன்சிலே மக்சூத், நாடப்பட்ட இடத்தின் பக்கம் அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துக்கு கடைக்கு போறான், கொஞ்சம் தூரம் நடக்க வச்சு பார்க்கணும்னு அவளுக்கு ஆசை. அந்த ஆசை கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை கொஞ்சம் சோர்வடையுதுன்ற பார்த்து அப்ப அந்த குழந்தை என்ன செய்வாங்க, இந்த தாய் தூக்கி கொண்டு சென்று விடுவா மன்சிலே மக்சூதின் பக்கம். அதே போன்று சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த பாதையின் பக்கம் நம்ம முஹப்பத்தாக அல்லாஹ்வின் பிரியத்தின் மீது நம்ம முயற்சி செஞ்சு உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சோர்வாகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்மை தூக்கி செல்வான். அது எதன் பக்கம்? சிராத்துல் முஸ்தகீமின் பக்கம் என்பதாக உலமாக்கள் குறிப்பிடுறான்.
கணியத்தில் சுனித்தானவர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அநியாயக்கார கூட்டத்திற்கு, பாவம் செய்தவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நேர்வழி காட்ட மாட்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பயன்படுத்துறான். இது என்ன ஹிதாயத்? மேலே சொன்ன 3 ஹிதாயத் நமக்கு விளங்கிடுச்சுன்னா இது அழகாக நம்ம என்ன செய்யலாம், அர்த்தம் வைக்கலாம். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன் என்பதற்கு இது என்ன ஹிதாயத் அப்படின்னு சொன்னால், இந்த ஹிதாயத் மூன்றாவது ஹிதாயத் அமல் செய்வதற்கான தௌஃபீக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், யாருக்கும் கொடுக்க மாட்டான், பாவிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கவே மாட்டான். உதாரணம் சொல்லணும்னா, இன்னைக்கு வட்டி வாங்குற ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் தொழுவதற்கு அவனுடைய மனம் விரும்பாது. தான தர்மங்கள் செஞ்சும் ஜக்காத்து கொடுக்கணும் ஒரு மனிதன், அல்லாஹ் இவன் சொத்து போதே அப்படின்னு செய்யும், உள்ளத்துல ரொம்ப கவலையா இருக்கும். அப்ப நல்ல அமல் செய்வதற்கான தௌஃபீக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், பிடுங்கிடுவான். அதுதான் நேர்வழி காட்ட மாட்டான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், முழு மனித சமுதாயத்திற்கு நாங்கள் ஹிதாயத்தை தந்திருக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் நாங்கள் ஹிதாயத்தை கொடுத்துருக்கோம்னா அது என்ன ஹிதாயத்துங்க, அதுதான் முதல் ஹிதாயத். ஹிதாயத்தை ஆமா அப்படின்னு சொல்லப்படுகிற முதல் ஹிதாயத் என்பதாக குறிப்பிடுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹாதி, நேர்வழிப்படுத்தக்கூடியவர்கள். எல்லா நபிமார்களும் ஹாதி, நேர்வழிப்படுத்தக்கூடியவர்கள். எந்த ஹிதாயத்தின் பக்கம் நேர்வழிப்படுத்தக்கூடியவங்கன்னா ரெண்டாவது ஹிதாயத்தின் பக்கம் வெளிநடத்தக்கூடியவங்க. அது என்னங்க, குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய கட்டளையும் சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சிலர்கள் ஈமானை ஏற்றுக்குவாங்க, சிலர்கள் ஈமானை மறுப்பாங்க. அப்ப இதைத்தான் என்ன செய்ய முடியும், அந்த முஃமின்களாக ஆக்குவதற்காக வேண்டி மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகம் செய்வாங்க. ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளுக்கு வழிகாட்டுவது ஹிதாயத்தை ஆமா, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. கடைசியான ஹிதாயத்தை ஹாசுல் ஹாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற குறிப்பான முஃமின்களுக்கு முத்தகீன்களுக்கு அமல் செய்வதற்கான தௌஃபீக் அல்லாஹ் ஏற்படுத்தி தரான் பாருங்க. இந்த நியாமத்தில் இருக்குது, இந்த தௌஃபீக் இருக்குது, அது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவரிடத்துல குறிப்பாக வச்சிருக்கு. அப்ப இந்த 3 ஹிதாயத்துகளை வழங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா குர்ஆனில் இருக்கக்கூடிய ஹிதாயா நேர்வழி காட்டக்கூடிய இருக்கின்ற வர்த்தத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம தாராளமாக அது என்ன ஹிதாயத்தை வழங்கிடலாம். குழம்பக்கூடிய அவசியம் இல்லை என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. அதனால அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நாயகமே நீங்கள் பிரியப்பட்டவர்களுக்கெல்லாம் ஹிதாயத் கிடைச்சிடாதுன்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம், நீங்க அமல் செய்வதற்கான தௌஃபீக்கு அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு ஈமானுடைய தௌஃபீக்கு அல்லாஹ் யாருக்கு, நீங்க பிரியப்பட்டவர்கள் தர மாட்டான், அது இதனுடைய கையில் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், சிராத்துல் முஸ்தகீம்னா என்ன அப்படின்னு சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க. அப்ப குர்ஆன் தான் சிராத்துல் முஸ்தகீம். அப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும்னா, சிராத்துல் இலல் முஸ்தகீம், நேரான பாதையின் பக்கம் நாங்கள் வழிகாட்டுகிறோம் என்று சொல்லுங்க. நேரான பாதையை நாங்கள் வழிகாட்டுகிறோம். அந்த இடத்துல இல்லா சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா மனுஷ மக்சூத் நாடப்பட்ட அந்த இடம் மதுமையை பற்றி இப்படிலாம் நீங்க வாழ்ந்தீங்கன்னா மதுமைக்கு அங்க போய் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டுதல் மட்டும்தான். இதெல்லாம் இல்லாம இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை நாங்கள் காட்டுகிறோம் என்று சொன்னா அதனுடைய வழியை கொண்டு வருவதற்கான எல்லா விதமான விஷயங்கள் அல்லாஹ் ஏற்படுத்துறான். அப்ப இன்சானுல் குதுப் வேதத்தை அல்லாஹ் இறக்குறான். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அல்லாஹ் தஆலா இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுக்குறான். அப்ப மன்சில் மக்சூதின் பக்கம் போகிறதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வே நம்முடைய கையை பிடிச்சு கூப்பிட்டு போவோம். எப்பங்க நம்ம முஹப்பத்தாக பிரியமாக அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யணும், நம்ம வந்துட்டோம் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதுக்கு அடுத்து பேசாயிட்டோம். நம்மளாம் தஃப்சீர் படிச்சு என்னங்க பண்ண போறோம், நமக்கு தஃப்சீர் விளங்குவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம உட்காரணும், அல்லாஹ் உனக்காக வேண்டி நான் என்ன செஞ்சிருக்கேன், உட்கார்ந்து இருக்கு, உன்னை நம்பி உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப குர்ஆனுடைய விளக்கங்கள், குர்ஆனுடைய அஸ்ரார்கள், ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாயாக என்ற நியத்துல உட்கார்ந்து அப்படின்னு சொன்னா குர்ஆனுடைய இல்மை அல்லாஹ் நம்மின் மூலமாக பிற மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதான் சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த வார்த்தைக்கு சிலர்கள் குர்ஆன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க, சிலர்கள் இஸ்லாம் என்பதாக விளக்கம் கொடுக்குறாங்க. எல்லாம் ஒன்றுதான். உலமாக்கள் சொல்றாங்க குர்ஆன் தான் இஸ்லாம், இஸ்லாம் தான் குர்ஆன். அப்ப நேரான பாதையின் பக்கம் இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேரான பாதை என்றால் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கும்போது சிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதை அப்படின்னு சொன்னா என்னை பின்பற்ற என்னுடைய சஹாபாக்களையும் யார் பின்பற்றுறாங்களோ அதுதான் நேரான பாதை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹனஃபி மذஹபுடைய இந்த மதுஹப்லாம் இருக்குங்களே, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி மதுஹப்கள் இருக்கு. இந்த மதுஹப்களுடைய சில்சிலாக்கள் அதனுடைய தொடர் எங்க போது
அதனுடைய தொடர் இவருடைய மாணவர் இவர் என்று போய் தாபீன்கள்ல போய் அது சஹாபாக்கள் இடத்துல போய் நம்ம அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இடத்துல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை கொண்டு போய் சேர்ந்தது. என்ன ஹனஃபி மذஹபுடைய இந்த மஸ்லக் இருக்குது, இது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இடத்துல சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அப்படி ஒவ்வொரு மதுஹபுகளும் ஷாஃபி மதுஹப் அது ஒரு சஹாபியின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போகுது. அப்ப ஸிராத்துல் முஸ்தகீம் என்றால் என்ன? என்னையும் என்னுடைய சஹாபாக்களும் யார் பின்பற்றுறாங்களோ அவங்க தான் நேரான பாதையில் இருக்கிறாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கி கொடுத்திருக்காங்க. ஆக ஸிராத்துல் முஸ்தகீமுடைய விஷயம் என்ன? அது யாருடைய பாதை? ஸிராத்துல் முஸ்தகீம் இல்லாத பாதைகள் என்ன? இரண்டு பாதை, கைருல் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். அல்லாஹ் மீது யார் கோபம் இருக்குதோ அவருடைய பாதையை பின்பற்றாமல், அப்போ வெளியேற்றவர்களுடைய பாதையை பின்பற்றாமல், நான் யார் மீது நியாமத்து செஞ்சேனோ அவருடைய பாதையை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ற அடுத்த ஆயத்தினுடைய இரண்டு ஆயத்தையும் வெளிக்காட்டுவதற்காக வேண்டி ஸிராத்துல் முஸ்தகீம் என்றால் என்ன என்பதை விளக்குவதற்காக ரெண்டு ஆயத்து வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த ரெண்டு ஆயத்துடைய விளக்குவது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தான். அல்லாஹ் ஜல்ல தஆலா எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஸ்து தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி